நம்ம நெறைய ஐபிஓஸ் பார்த்துருப்போம். நெறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம். நெறைய ஐபிஓஸ் கூட அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம். ஆனா, லிஸ்டட் ஸ்டாக்ஸ் அதாவது ஐபிஓக்குள்ளாடி வரதுக்கு முன்னாடி இருக்க கம்பெனி எல்லாம் நம்ம வாங்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதில ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துருப்போம். ஆனா, இந்த கம்பெனி வந்து அந்த மாரி அன்லிஸ்டட் கம்பெனியும் வாங்கக்கூடிய ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான். ஸோ, இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஐபிஓ வீடியோக்குள்ளாடி இருக்க போது. அண்ட் உங்களுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, மறக்காம நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நானே பர்சனலா உங்கள ரீச் பண்றேன். ஸோ, இப்ப இவங்களோட பிசினஸ் என்னன்னு பார்த்துடலாம். காஜா அல்டர்னேட்டிவ்ஸ் ஐபிஓ ரிவ்யூட் பை ரிக் ஜே ராஷோ. ஸோ இவங்க கம்பெனியோட ஆரிஜின் பார்க்குறப்ப 1999ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இன்கார்ப்பரேட்டட் அஸ் வியூ அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேரில் நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2006ல் வந்து காஜா கேபிட்டல் அப்படிங்கிற பிராண்டாக கிரியேட் ஆகியிருக்காங்க. அண்ட் 2007லேருந்து 2015க்குள்ளாடி 2வது ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2015ல் 3வது ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 21 to 25ல் 2021ல் 4வது ஃபண்டும் 2025ல் இப்போ ஒரு ஃபண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஈஸியாக போய் ஒரு புரோக்கர் ஆப்புக்குள்ளாடி போவோம். க்ரோ இல்லை அப்ஸ்டாக்கோ இல்லை ஃபையர்ஸ் ஆர் சிரோதா எனிதிங். ஸோ அதுக்குள்ளாடி போவோம். பை நவ் கொடுப்போம். கிரியேட் எஸ்ஐபி கொடுப்போம். கிரியேட் லம்சம்னு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண முடியவே முடியாது ராஜா. ஸோ அவங்க என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா, பெரிய பெரிய ஹெச்என்ஐஸ் அதாவது ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸில் மட்டும்தான் இவங்க காசை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக மினிமம் 1 crore உங்ககிட்ட இருந்தால் தான் இவங்கள போய் அப்ரோச்சே பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்ட் 1ன்னு லான்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபண்ட் 1ல ஒரு குறிப்பிட்ட டென்யூர் ஒரு 3 வருஷத்துக்குள்ளாடி அந்த ஃபண்டுக்குள்ளாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த 3 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்து வெயிட்டிங் பீரியட் மாதிரி வரும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் ஒரு 7, 8 வருஷம் முடிகிறப்ப அந்த ஃபண்டு க்ளோஸ் ஆனதும் அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து இவங்களோட ஃபண்ட் 1, ஃபண்ட் 2, ஃபண்ட் 3 அப்படின்னு. ஸோ இதுவரைக்கும் கொடுத்த எல்லா ஃபண்ட்லையுமே மினிமம் 5% 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ்லேருந்து பல டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமா ஐ திங்க் 2015 ஃபண்டில் வந்து 27% ஐஐஆர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இவங்க ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா, இவங்க ஒரு ஸ்பான்சர்டு இது இன்வெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னா, இப்போ ஒரு பெரிய பெரிய ஹெச்என்ஐஸ்டேக் இருந்து பெரிய பெரிய இது இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து இவங்க காசை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட காசும் அந்த இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் இவங்களோட காசையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களோட வேறு இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் செபியோட ரூல்ஸ் படியும் மினிமம் 2.5% வந்து நம்ம இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பணமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கோபால் ஜெயின். ஸோ அவர் வந்து 27 வருஷம் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு ரஞ்சித் ஜெயின் ஷா. ஸோ அவர் வந்து வைஸ் சேர்மேனாக இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தவர் வந்து எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்கார். இவருக்கு வந்து 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு ஃபைனலாக இம்ரான் ஜாஃபர். ஸோ இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். 27 வருஷம் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு மற்றபடி வேறையும் 2 ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மைனர் ரோல் தான். அண்டு பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அதாவது இவங்க ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு ரூ. 1,00,00,000 வாங்குறாங்கன்னா, இவங்க வந்து 2% ஆனுவலா அந்த ஃபண்டுக்கான ஒரு கமிஷனை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹைலி ரெக்கரிங் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கிற ரெவென்யூ மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது 1. 2வது வந்து கேரிடு இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மேலே அந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா, அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மேலே இவங்க அதிகமாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகமாக ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்ல இருந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இவங்க கேரிடு இன்ட்ரெஸ்ட்டா சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு அஸ் அ இன்வெஸ்டரா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் ஜென்ரேஷனுக்கு. பட் இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலான கெயின்ஸ் கிடைக்கும் இதுலேருந்து. அதை தாண்டி ஸ்பான்சர்டு கமிட்மெண்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன விஷயம். அதாவது இவங்களும் இவங்களோட பணத்தை உள்ளே போடுவாங்க. செபி ரூல்ஸ் படி 2.5% தான் மினிமம் போடணும். ஆனால் இவங்க வந்து 6.41% போட்டிருக்காங்கன்னா, இவங்களுக்கும் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் மேலே. ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட் லிஸ்டட் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுவாங்க.
அன்லிஸ்டட் சின்ன சின்ன கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டென்யூர் முடியிறப்ப மொத்தமா வித்துட்டு ப்ராஃபிட்ட வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர் பண்ணிருவாங்க. ஸோ இப்போ ஃபைனலா இந்த இவங்களோட ஓன் பணமும் போடுறாங்க இல்லையா? 6.41%. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸும் வந்து இவங்களுக்கு டோட்டலி அந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ரீயாவே இருக்கும். அதாவது அந்த அ இவங்களோட கமிஷன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா இவங்க தானே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எந்த கமிஷனும் இவங்களுக்கே குடுக்க தேவையில்ல. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ இவங்களுக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்குறப்ப 550 கோடிக்கான ஐபிஓ. அதில ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 450 கோடி. வெறும் 100 கோடி தான் இவங்களோட ஓனர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் செல் பண்ணி எடுக்குறாங்க அவங்களுக்கான பணமா. பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 152லேருந்து ரூ. 160 பெர் ஷேர். அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 பெர் ஷேர். அண்ட் லாட் சைஸ் 93 ஷேர்ஸ். அண்டு டேட்ஸ் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 21ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதில ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா, இப்ப நெறைய பேரு அந்த ஐபிஓலாம் வீடியோலாம் அ முடிஞ்சது. அந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகி, லிஸ்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ல போய் கேட்குறீங்க, "நான் இந்த ஐபிஓ வாங்கிட்டேன். லிஸ்டிங்ல நான் விக்கல. இப்ப அது ஃபால் ஆயிட்டுருக்கு. இவ்வளோ லாஸ் ஆகுது. ஸோ இத வந்து என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கமெண்ட் கிட்ட பார்த்துருப்பேன். ஸோ அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? இவங்க வந்து ஒரு கம்பெனிய வந்து முன்கூட்டி ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடியே வாங்குறாங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு ஐபிஓல லிஸ்ட் ஆகுறப்ப இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாம் வித்துட்டு வெளிய வந்துருவாங்க. ஸோ என்ன விஷயம்னா, அவங்க அந்த ப்ராப்பரான வேல்யூல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து இந்த பிரைஸ்ல தான் கரெக்ட்டா இருக்கும். ஐபிஓல வந்துச்சுன்னா, அதிகமான வேல்யூவேஷன் வந்துருச்சு. இதுக்கு மேல அத வச்சிருந்தோம்னா, நம்ம வேஸ்ட் தான். அத பணத்த எடுத்துட்டு வேற எங்கேயாவது போட்டு ப்ராஃபிட் பண்ணிறலாம். இதோட கம்மி வேல்யூவேஷன்ல இருக்கிற கம்பெனில போட்டுடலாம்னு தான் இவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். ஆனா நம்ம வந்து ரீட்டெயிலர்ஸா ஒரே ஒரு ஸ்டாக்க யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, அத எக்ஸிட் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணவே கூடாது. நல்ல ப்ராஃபிட் இப்பவே வந்துருச்சுன்னா, எக்ஸிட் ஆயிட்டு வெளிய வந்துரணும். வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி லாங் டர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மட்டும் அதில ஹோல்டு பண்ணுங்க. இல்லன்னா அத ஃபர்ஸ்ட்டே வித்து வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 4 மந்த்ஸ் தாண்டி திரும்ப அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நீங்க கெயின்ஸ் எடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாரி நீங்க பண்ணுங்க. எப்பவுமே ஒரு கம்பெனிய பிளைண்டா நம்பி ஃபுல் பணத்தையும் அதிலேயே போட்டுட்டு லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் 70,000 போட்டிருந்தாரு மெசேஜ் அந்த கமெண்ட்ல. ஸோ 70,000ங்கிறது உங்களோட ஒரு ஒரு சேவிங்ஸா இருக்கலாம். ஸோ அதிலேயே போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ சொல்லிட்டேன். அண்ட் இவங்க என்ன மாரி ரிசர்வேஷன் கோட்டா வச்சிருக்காங்கன்னா, QIBஸ்க்கு 50% NISக்கு 15% ரீட்டெயில் கேட்டகரியில 35% ஓகேங்களா? அண்ட் இவங்க ஃபண்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கான பதிலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். 1 crore மினிமம் இருந்தா தான் இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா, இந்த ஐபிஓ மூலமா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து நமக்கு வந்து இந்த கம்பெனி மூலமா ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா, இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட பெர்சனல் சாய்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஐபிஓல என்ன டிசிஷன் எடுக்க போறேன்னு ஃபைனலா சொல்றேன். அண்ட் ஐபிஓட லிஸ்டிங் முன்னாடியே இந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து வெறும் 71% தான் மார்க்கெட் அதாவது அந்த ஹோல்டிங்ஸ் இருக்கு. மிச்சம் 28% கிட்ட அந்த பப்ளிக் ஹோல்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ மூலமா இன்னும் அதிகமான பப்ளிக் ஷேர்ஸ் வந்து உள்ளாடி வந்துரும். ஸோ இந்த கம்பெனி வந்து இன்னுமே நல்ல லிக்விடிட்டியா இருக்கக்கூடிய கம்பெனி தான். அண்ட் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ பணம் வச்சு 450 கோடிய வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 210 கோடி வந்து இவங்க புதுசா கொண்டு வரக்கூடிய பெரிய ஃபண்டுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் கமிட்மெண்ட் குடுக்க போறாங்க. அதுல இவங்க இந்த 210 இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் பணம் அ ஒரு 2,500 கோடி வந்து மத்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அண்ட் இத மாரி ப்ரீவியஸா இவங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபண்டுலயும் டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட் ஃபுல்ஃபில் ஆகாதனால 57 கோடி வந்து அந்த ஸ்பான்சர்ட் கமிட்மெண்ட் மூலமா இவங்க இதுலருந்து போடுறாங்க. இந்த ஐபிஓ ஃபண்ட்லருந்து. அண்ட் 19 கோடி வந்து ஒரு லோன் அடைக்க யூஸ் பண்றாங்க. அண்ட் 105 கோடி வந்து இன்னொரு ஃபண்ட் அ எஸ்கேட் செகண்டரீஸ் ஃபண்ட் 1 ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் ரிமைனிங் வந்து ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஓ பிரசன்டேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இமேஜஸ் எல்லாம் ப்ராப்பரா ஜெனரேட் ஆகாம இருக்குது. ஸோ எனக்கு பெரிய டைம் இல்லாத காரணத்தால அப்படியே நான் பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது அது ஒரு அன்னீசியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அத கரெக்ட் பண்ணணும்னா நான் கண்டிப்பா கொஞ்சம் கூட டைம் எடுத்து நான் அத கரெக்ட் பண்ணிட்டே பேசுறேன். இல்ல அப்படியே பேசுங்க. உங்களோட கன்டென்ட் மட்டும் தான் நான் மெயினா கன்சியூம் பண்றேன். இமேஜஸ் எல்லாம் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதையும் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அண்ட் லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா, 2024ல 103 கோடியா இருந்திருக்கு ரெவென்யூ. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 44 கோடி. அண்ட் ஃபைனலா 2026ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 81 கோடி. அப்படியே 1 மடங்கா அதிகரிச்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்ட வந்து 51% அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் கடன் பார்த்தீங்கன்னா 41 கோடிகள் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப காஜா ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் தான் பிஇ இருக்கு. மத்த இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ கம்பேர் பண்றோம் ரொம்பவே கம்மி. ஃபேர்லி வேல்யூடா தான் இருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மத்த பெரிய பெரிய ஏஎம்சி கம்பெனிஸ கம்பேர் பண்றப்ப, இவங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஏஎம்சி. ஸோ, அ ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அண்டு ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு. 3.81 டைம்ஸ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபண்ட் 2ல குடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களும் அந்த கேமுக்குள்ளாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களும் அவங்களோட பணத்த போட்டு இன்வெஸ்ட் பண்றதுனால, ஒரு மியூச்சுவலான ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கும் இவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு சிங்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலேயே நல்ல ரிட்டர்ன்ஸும் ஜெனரேட் பண்றாங்க. எந்த ஒரு பிரஷரும் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாரி எஸ்ஐபி மாரி சிம்பிளா பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வீக்னஸ். ஒரு லம்ப் சம்மா தான் இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனாலேயே பெருசா லிக்விடிட்டி இருக்காது. இவங்களுக்கு எப்பாவது ஒரு சில கிளையண்ட்ஸ் தான் இவங்களுக்கு காசு குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் 47% ரெவென்யூ வந்து கேரிடு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் இவங்களுக்கு வருது. அதாவது இவங்க அதிகமா லாபம் சம்பாதிச்சா மட்டும் தான் இவங்களுக்கு இந்த 50% கிட்ட ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும். ரெவென்யூ அதிகமா வரும். ஆனா இவங்க ஒரு வேள ப்ராஃபிட் அந்த அளவுக்கு மேக் பண்ணல அப்படின்னா, இந்த ரெவென்யூ டோட்டலா அடி வாங்கி கம்பெனி வந்து லாஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அண்ட் அன்பிரெடிக்டபிள் போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் ஈவென்ட்ஸ். அதாவது இப்ப வந்து இவங்க ஒரு ஒரு வருஷம் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஒரு ஒரு ஃபண்ட்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளிய வராங்க அப்படின்னா, அந்த வருஷம் தான் இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமா வந்த மாரி காமிக்கும். அண்ட் அடுத்த குவார்ட்டர்ல பார்க்குறப்ப அவங்க எதுலயும் எக்ஸிட் ஆயிருக்க மாட்டாங்க. அப்ப ரெவென்யூ வந்த மாரியே காமிக்காது. ஸோ அதனால ஒரு அன்ஈவன் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து செகண்டரி பிரைவேட் ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு புதுசா ஒரு ஃபண்டையும் லான்ச் பண்றாங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்தியால அதிகமான ஹெச்என்ஐஸ் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரு டேட்டா படி. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் த்ரெட்ன்னு பார்த்தீங்கன்னா, செபியோட ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும். அதேமாரி எக்கனாமிக் டர்ன் டவுன்ஸு, ஸ்லோ டவுன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனை தான் இவங்களுக்கு. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸிட் டைமிங் வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் அவங்க செல் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மார்க்கெட்டு கரெக்ஷன்ஸ் ஒரு இதெல்லாம் வந்துச்சுன்னா, இவங்க பெருசா அத ஹேண்டில் பண்ணி உடனே எக்ஸிட் எல்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான த்ரெட்ஸா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் 5% கிட்ட இருந்துச்சு. அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணாலும் ஒரு வேள பெருசா லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்க வாய்ப்பில்ல. ஆனா லாங் டெர்மா பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து யோசிக்கிறது என்னன்னா, ஒரு வேள இதில நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு வேள இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபண்ட் மூலமா நல்லா ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு அதுலேருந்து நல்ல ரெவென்யூ வரும். ரெவென்யூ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா, இவங்களோட ஷேர் பிரைஸும் ஆட்டோமேட்டிக்கா ஏறப்போகுது. ஸோ ஒரு இன்டைரக்ட்டா இவங்க கிட்ட போய் 1,00,00,000 குடுத்து இன்வெஸ்ட் பண்றத விட, இவங்க ஸ்டாக்ஸ்ல கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு ரிக்கரிங் ரெவென்யூ வரும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்டு இதுவும் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல தான் இருக்க போதே தவிர, நான் வந்து இமிடியேட்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல நான் வைக்க போறது கிடையாது. நான் வெயிட் பண்ணி இத பார்த்து தான் நான் வாங்குவேன். இப்பவே நான் வாங்க மாட்டேன். ஐபிஓல அப்ளை பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுவீங்களா? இந்த பிசினஸ் எப்படி இருக்கு? அண்ட் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதையும் வந்து நீங்க ஒரு பெர்சன்டேஜ் கணக்குல சொன்னா போதும். ஒரு 5% என் பணத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இல்ல 1% இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி உங்க பெர்சன்டேஜ் கணக்க போட்டுட்டு லைக் அண்ட் ஷேரையும் பண்ணிருங்க. அண்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்மளோட கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணீங்க. நான் கண்டிப்பா உங்கள கான்டாக்ட் பண்றேன். அண்ட் பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேனன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.